அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் ஒரு 40 அடி கண்டெய்னரில் ஒரு 3 பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கிற ஒரு டிசைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் செட்டப் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படும் பார்த்தோம்னா, இந்த மாதிரி டூர் பிளேசஸ், அதாவது கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி ஏற்காடு, இந்த மாதிரி இருக்கிற டூர் பிளேசஸில் வந்து, இல்லை கோயில், திருப்பதி, பழனி, இந்த மாதிரி கோயில் இருக்கிற இடத்துலையும் சரி, இல்லை ஏதாச்சும் பொதுவாக விசேஷங்கள் பண்ணுறாங்க, ஒரு திருவிழா நடக்குது அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 டே அப்படின்னு ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஒரு டெம்பரவரி ரிசார்ட் மாதிரி கூட இதை நாம் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரியான ரிசார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கண்டெய்னர் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப குறைஞ்ச செலவில் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு 10 லட்சம் செலவு பண்ணணும், 8 லட்சம் செலவு பண்ணணும், அதெல்லாம் இல்லைங்க. இது ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே தாராளமாக செய்ய முடியும். இப்போது இந்த கண்டெய்னர் செட்டில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 3 பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 40 அடி கண்டெய்னரை வந்து மொத்தமாக, அதாவது 10 அடியாக, மொத்தம் 10 அடியாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி கணக்கில் வச்சா கூட, அதாவது 10 அடி நீளம் 8 அடி ஆகலாம், 10 அடி நீளம் 8 அடி ஆகலாம், 10 அடி நீளம் 8 அடி ஆகலாம். இந்த சைஸில் வந்து ஒரு பெட்ரூமு, 3 பெட்ரூமு, அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து மிச்சம் இருக்கிற 10 அடியில் வந்து அப்படியே 3.5 அடியாக பிரித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 3 அட்டாச்சு பாத்ரூம் வந்து தாராளமாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த டிசைன் வந்து பண்ணியிருக்குது. இப்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு கப்பிள் தங்குறதுக்கு தாராளமான இட வசதி இருக்கும், ஒரு சிங்கிள் ஆள் தங்குறதுக்கு தாராளமான ஒரு இட வசதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிசார்ட் வரவங்க, தங்குறவங்க, அவங்க ஜஸ்ட் ஒரு நைட் தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு சுற்றி பார்க்க தான் போவாங்க, திருவிழா கொண்டாட போவாங்க. ஸோ அப்படி மாதிரி ஒரு பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்டெய்னர்களை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் எவ்வளவு தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த மாதிரியான கண்டெய்னர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மினிமம் 10 வருஷம், குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் தந்தாலுமே அது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான கண்டெய்னர் வந்து செய்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அதிகபட்ச வேல்யூ நீங்கள் ஒரு 3.5 லட்ச ரூபா அப்படின்னு நம்ம இந்த கண்டெய்னர் வாங்கினாலும் அதுக்கு மேலே வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா இந்த இன்டீரியர் ஃபினிஷிங் எல்லாம் செலவு பண்ணி உள்ள எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, பேசிக் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் மட்டும் போட்டு ஒரு ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் செலவாகும். ஸோ டோட்டலாக ஒரு 5 லட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் ரிசார்ட் தாராளமாக பண்ண முடியும். இப்போ இந்த 5 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5000 to 10,000 நீங்கள் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணால் போதுமான அமௌண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வருஷத்துக்கு 5000 to 10,000 ரொம்ப அதிகங்க. நான் சொல்கிறது ஒரு மேக்ஸிமம் கணக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இதுக்கு வந்து பெயிண்டிங் பார்க்குறது, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் செக் பண்ணி இதோட எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறது, வருஷத்துக்கு ஒரு டைம் இதோட இன்டீரியர் பேனலிங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறது. இது 3 மட்டும்தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி ஜென்ரல் மெயின்டெனன்ஸில் வந்து இதோட ஸ்ட்ரென்த்னிங்கு, கரோஷன் எல்லாமே செக் பண்ணி இந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரரோ இல்லை தனியாக வந்து சர்வீஸ் டீமோ வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. இப்போது இந்த கண்டெய்னர் ரிசார்ட்டில் வர ப்ராஃபிட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் ரிசார்ட் போகும்பொழுது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதைய பார்த்துடலாம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா மொத்தம் 3 ரூம் இருக்குது. ஒரு ரூம் வந்து நம்ம 500 ரூபாய்க்கு நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டலுக்கு விட்டாலும் டோட்டலாக வந்து ஒரு நாளைக்கு 1500 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு பார்த்தோம்னா 45,000 கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா எப்படி இருந்தாலும் ஒரு 5,40,000 வந்துடுது. ஸோ நீங்கள் கண்டெய்னருக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் ரிசார்ட் நீங்கள் ஐடியா போகிறீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு 5 lakhs நீங்கள் செலவு பண்ணுறீங்கும் பொழுது எப்படியும் வந்து ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அந்த அமௌண்ட் எடுத்துட முடியும். நான் சொல்லியிருக்கிற அமௌண்ட் 500 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரைஸு. ஆனால் உங்களில் பல பேர்த்துக்கு, நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு நாளைக்கான ரூம் ரெண்டல் மினிமம் வந்து 800 ரூபா. ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த பீக் ஹவர்ஸை பொறுத்து, பீக் டைம் பொறுத்து நீங்கள் இந்த ப்ரைஸை ஏற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மினிமம் 5 வருஷம் இது போல் ஒரு ரிசார்ட் வைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமமான ஒரு மெயின்டெனன்ஸில், மினிமமான ஒரு சார்ஜில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இது போல் கண்டெய்னர் ரிசார்ட்லையும் வந்து பண்ண முடியும். கண்டெய்னர் ரிசார்ட் மூலமாகவும் வந்து நாம் சம்பாதிக்க முடியும். இதை தான் அவங்க சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இருக்கிற கண்டெய்னர் சேனல் உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.
இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.